ஸ்ரீவில்லிபுத்தூர் 108 திவ்ய தேசங்கள ஒண்ணு. ஆண்டாள் அவதரித்த ஸ்தலம். ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் தான் ஆண்டாள் அவதரிச்சாங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா வந்து வழிபட வேண்டிய ஒரு திவ்ய தேசம் இது. இந்த கோயில்ல வடபத்ரசாயி பெருமாள் என்ற பெயரில் பள்ளி கொண்ட பெருமாள் சுதை சிற்பமாக காட்சியளிக்கிறார். வேற எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாம ஆண்டாள், ரெங்கமன்னார் மற்றும் கருடாழ்வார் 3 பேரும் ஒரே சன்னதியில வீற்றிருக்கிறது இங்க மட்டும்தான். எப்பயுமே பெருமாள் கோயில்ல பெருமாளுக்கு எதிர்த்தாப்புலதான் கருடாழ்வார் இருப்பாரு. ஆனா இந்த கோயில்ல மட்டும் கருவறையில ஆண்டாள், ரெங்கமன்னார் மற்றும் கருடாழ்வார் 3 பேர் சேர்ந்து இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய விசேஷம். கோயிலுக்கு உள்ளேயே ஆண்டாள் பிறந்து வளர்ந்த இடமும் இருக்கு. இங்கு சென்றால் அதை நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலுடைய கோபுரம் தான் தமிழ்நாடு அரசினுடைய சின்னமாக கருதப்படுது. மேலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுடைய தேர் தமிழ்நாட்டில் 2வது பெரிய தேராகவும் இருக்கிறது. இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா திருமணமாகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது 100% உண்மை. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், சோதிமணி மாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பத்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர்.